இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமாக இந்த சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணையை நீங்கள் கொண்டு வந்ததிட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். மீண்டும் சொல்லுறேன், வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது. முக்கியமாக முதலாவது அரசாங்கம், இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற, நான் நினைக்கிறேன் மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை, அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு, மக்களுடைய காணிகளை சுவீகரித்து, இது தெளிவாக சொல்லுகிறேன், மக்களுடைய காணிகளை சுவீகரித்து, மக்கள் இறந்த மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள், ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய, தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த யாழ்ப்பாணத்து அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக. ஆனால் இன்று வரை இந்த 7 மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வரும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ப்ரொபோசலை கொண்டு வாங்கோ, ப்ரொபோசலை கொண்டு வாங்கோன்னு. நாங்கள் சொல்கின்ற விடயம், நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு எனக்கு என்னால் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று. ஆனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜட்டி அமைச்சரை வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும்? நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை. நான் ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்,